உங்கள் இன்ஃபோமெனி தமிழ் 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு நெருங்கி வரும் வேளையில் அசவசம பயனாளிகளுக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் அரசாங்கம் மற்றும் லங்கா சதோச அறிவித்துள்ள மிக முக்கியமான சலுகைகள் என்ன? இலவச நிவாரண பொதி ரிலீஃப் பேக் வழங்கப்படுமா? முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி கொடுப்பனவுகள் எப்போது கிடைக்கும்? இது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல்ல கொடுப்பனவுகள் குறித்த தகவல்களை பார்ப்போம். முதியோர் கொடுப்பனவு மார்ச் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு பொதுவாக மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக 26 அல்லது 27ஆம் தேதிகளில் வங்கி கணக்குகளில் அல்லது தபால் நிலையங்களூடாக விநியோகிக்கப்படும். மாற்றுத்திறனாளி கொடுப்பனவு இது ஏற்கனவே பலரது வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இதுவரை கிடைக்காதவங்க உங்களோட பிரதேச செயலகத்தை அணுகி தங்களோட விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சிறுநீரக நோயாளி கொடுப்பனவு தபால் நிலையங்களூடாக இதனை பெற்றுக்கொள்ள முடியும். நிலுவை பணம் கடந்த மாதங்களில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே வழங்கி முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பொருட்கள் வழங்குவோருக்கான சலுகைகள் லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் சுமார் 600 அத்தியாவசிய பொருட்கள விலைகள் தற்போது குறைக்கப்பட்டிருக்கின்றன. சில பொருட்களுக்கு 40 ரூபாய் வரை விலை தள்ளுபடி கிடைக்கிறது. முக்கியமாக நீங்கள் சதோசாவில் 2500 ரூபாய்க்கு மேல் ஒரு தடவையில் பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட குலுக்கல் கூப்பன் வழங்கப்படும். இதன் மூலம் கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் 100 ஸ்மார்ட் போன்கள் போன்ற பெரும் பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கி. இந்த திட்டம் மார்ச் 21 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இப்போது பலரும் கேட்கும் ஒரு கேள்வி, அரசாங்கம் இலவசமாக 5000 அல்லது 7500 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை வழங்குகிறதா? சமூக வலைத்தளங்களில் இது போன்ற செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் தற்போதைய நிலவரப்படி வர்த்தக அமைச்சோ அல்லது நிதி அமைச்சோ இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடல. ஒருவேளை இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாங்கள் அசவசம பயனாளிகளுக்கும் அதை அறிய தருவோம். அனைத்து அசவசம பயனாளிகளுக்கும் கிடைக்காது என்பது இதில் முக்கிய ஒரு செய்தி. மிகவும் வறிய நிலையில் உள்ள மற்றும் நோயாளிகள் அதிகம் உள்ள குடும்பங்களுக்கே இதில் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. எனவே இப்போதைக்கு சதோசாவில் வழங்கப்படும் விலை குறைப்புகளை மட்டுமே மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். மேலதிக அறிவிப்பு வரும்போது நாம் உடனே உங்களுக்கு அப்டேட் செய்வோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற அசவசம மற்றும் அரச வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட இன்ஃபோமெனி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.